சாரி கைஸ், ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ அதனால தான் பாதியாக நான் கண்டினியூ பண்ணாமல் அதை அப்படியே நான் விட்டுட்டேன். ஒன்றும் வாங்க நம்ம எதோட விட்டோமோ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சேம் நான் அங்கே சொன்னதுதான், இந்த மேலே உள்ள இந்த கார்னர் தான் நமக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா குயிக் அக்சஸ் டூல் பார்னு சொல்லுவாங்க. குயிக் அக்சஸ் டூல் பார் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறது, இல்லை ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது, இல்லை பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ், இல்லை அன்டு ரீடு, இது போல் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுக்கு வேணுமே நமக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட இந்த டகல்ல இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே மோர் கமெண்ட்ஸ் இருக்கும். இதில் போயிட்டு உங்களுக்கு குயிக் அக்சஸ் டூல் பார்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வேற ஏதாவது வேணும் அப்படின்னா கூட இதை கிளிக் பண்ணி ஆடு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா மேலே அந்த இது ஆட் ஆகிடும். வியூஸை நம்ம ரொட்டேட் பண்ணுறது, பேக் பிளேனில் சி பிளேனில் பார்க்குறது. இல்லை எனக்கு நார்மலாக இருக்கிற மாதிரியே வேணும்னா அப்படியே வச்சுட்டு திரும்ப அதே மோர் கமெண்ட்ல வந்து ரீசெட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா என்ன பொசிஷன்ல இருக்குமோ அதே பொசிஷனுக்கு மாறிடும். அந்த இது இருக்காது. இது குயிக் அக்சஸ் டூல் பார்பாங்க. இது அப்படியே ரிப்பன் டேபுங்குவாங்க. இந்த ஹோம் டேப், ஒயர் ஃப்ரேம் டேப், சர்ஃபேஸ் டேப், சாலிட் டேப், மாடல் டேப், டிராஃப்டிங், டிரான்ஸ்ஃபார்ம், மிஷின் வியூ, இந்த வியூஸ் இது எல்லாமே ரிப்பன் டேபும்பாங்க. இதுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஐகான்ஸ் கீழே வருது இல்லையா, இது எல்லாத்தையுமே தான் ரிப்பன் பார்னு சொல்லுவாங்க. நமக்கு இதே மாதிரி ரிப்பன் டேபை கூட நம்ம அந்த குயிக் அக்சஸ் டூல் பார்ல எப்படி கஸ்டமைஸ் பண்ணமோ அதே மாதிரி எனக்கு வேற ஏதாவது இங்க ஒரு டேப் வேணும் அப்படின்னாலும் நம்ம அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வரக்கூடிய கிளாஸஸ்ல அதையும் நம்ம பார்ப்போம். மேபி டைம் இருந்ததுன்னா இதுலயே கூட நம்ம எண்டில் பார்க்கலாம். அடுத்து இங்க இருக்கிற இல்லையா டூல் பார்த்து, இதை வந்து இந்த டோட்டல் ஏரியாவே அப்படியே வந்து ஆப்ரேஷன் மேனேஜர்னு சொல்லுவாங்க. ஆப்ரேஷன் மேனேஜர் மீன்ஸ் நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்றோமோ அதோட சேர்த்துக்கணும். இப்போ டூல் பாத் இருக்கு அப்படின்னா டூல் பாத் மேனேஜர், அதே இங்க பிளேன் வச்சுட்டோம்னா பிளேன்ஸ் மேனேஜர், இதே ரீசன்ட் ஃபங்க்ஷன் வச்சோம்னா ரீசன்ட் மேனேஜர், சாலிட் வச்சோம்னா சாலிட் மேனேஜர், லெவல் வச்சோம் மீன்ஸ் லெவல் மேனேஜர். இதே ஒரு டிசைன் ஒர்க் நீங்க ஒர்க் பண்றீங்க, டிசைனிங் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா டிசைன் டீம் வாங்க இந்த சைடு. ஓகே, இதுல எனக்கு இது எல்லாமே இல்ல, சம்டைம்ஸ் எனக்கு எல்லாமே எம்டியா இருக்கு, வெறும் கிராபிக் ஸ்கிரீன் மட்டும் வருது அப்படின்னாலும் ஒன்றும் பேனிக் ஆக வேண்டியதில்ல. வியூல போயிட்டு இந்த மேனேஜர்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள போயிட்டு இந்த மல்டி த்ரெட் அண்ட் குரூப்ஸ் இது ரெண்டுத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கீழே ஆட் ஆயிடும் இந்த ஆப்ரேஷன் மேனேஜர். நெக்ஸ்ட் இது இருக்கு இல்லையா கீழே இந்த விண்டோ அப்படியே வந்து கிராபிக்ஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க. இதுல தான் நம்ம வரைய போறக்கூடிய எல்லாத்தையுமே வரைவோம். நெக்ஸ்ட் மவுஸ் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா வருது இல்லையா, இதை வந்து மினி டூல் பார்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க எல்லாமே ரைட் கிளிக் ஃபங்க்ஷன், மவுஸ்ல வர ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு இங்க இருக்கும். ஓகே, இதுலயும் நம்ம வேணுங்கிறத கஸ்டமைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வரக்கூடிய கிளாஸஸ் நம்ம பார்க்கலாம். இங்க ஒன்று ஹைலைட் பண்ணா கிட்ட போனா தெரியுது இல்லையா, இதுக்கு பேர் வந்து செலக்ஷன் பார்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு லைன்ஸ், ஒரு ஆர்க், இல்ல ஒரு சர்க்கிள், இல்ல ஏதாவது ஒரு சம்திங் சாலிட் எது வேணாலும் நம்ம இங்க உள்ளதை வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரிதான் இங்க உள்ளதும், இது வந்து குயிக் செலக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நம்ம வரையும் போது ஒரு சில பாயிண்ட்ஸ் இல்லை என்டிட்டிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஒன்று ரெண்டா நம்ம வந்து சூஸ் பண்ணும்போது ஒன்று ஒன்றா நம்ம சூஸ் பண்ண முடியாது. எனக்கு இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறது கஷ்டமா இருக்கும். அதே இங்கே உள்ள மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரே கிளிக்ல டோட்டலாக செலக்ட் ஆகிட்டோம். நம்ம யூஸ் பண்ணி நமக்கு எப்படி வேணுங்கிறத நம்ம வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணாம்னா டெலிட்டும் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம இதில் உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்போம். இந்த ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. நம்ம டிராயிங் வரைகிறோம் அப்படின்னா நான் கர்சரை கொண்டு போகும்போதே கீழே அது வந்து ஹைலைட் ஆகி நகர்த்த பாருங்க எக்ஸ் ஒய். அது மாதிரி நம்ம எங்க நம்ம வந்து எந்த ஸ்டேட்டஸ்ல டிராயிங் இருக்கு, எந்த கோஆர்டினேட் சிஸ்டத்துல நம்ம வரைகிறோங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அந்த வியூஸை வந்து நம்ம வந்து ஹைலைட் மோட்ல பாக்குறது, ஒயர் ஃப்ரேம்ல பாக்குறது, ஷேடடா பாக்குறது, டிரான்ஸ்பரன்சியா பாக்குறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க உள்ளது வியூ ஷீட்டுன்னு, இதுல எத்தனை வியூ ஷீட் வேணாலும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். நமக்கு வேணுங்கிற நேம்ஸ்ல நம்ம சேவ் பண்ணிக்கலாம். வியூ ஷீட்னா என்னங்கிறதையும் நம்ம வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். இவ்வளவுதாங்க மாஸ்டர் கேம்ல கிராபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். இதுதான் மாஸ்டர் கேம்ல இருக்கிறது. நான் சொன்னேன் இல்லையா ரிப்பன் பார் ஒன்று ஆட் பண்றதுன்னு, அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிப்பன் பார்லயே கார்னர்ல இங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இது கிட்ட ரைட் கிளிக் பண்ணிக்கணும். இங்க கஸ்டமைஸ் த ரிப்பன் பார் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கணும். இப்ப கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல குயிக் அக்சஸ்ல வச்சீங்கன்னா நம்ம குயிக் அக்சஸ்ல என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ரிப்பன் பார் கஸ்டமைஸ் பண்ண போறோம்னா ரிப்பன் பாரை வச்சுப்போம். கான்டெக்ட் வேணும் அப்படின்னா மவுஸ் நம்ம ரைட் கிளிக் பண்ணா வரும் இல்லையா, மவுஸ் நம்ம ரைட் கிளிக் பண்ணப்போ பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல ஏதாவது வேணும்னா நம்ம இந்த கான்டெக்ட் வேணும்னு நம்ம வந்து ஏதாவது ஆட் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நம்ம ரிப்பன் பார் தான் ஆட் பண்ண வந்திருக்கோம். அப்போ ரிப்பன் பாரை கிளிக் பண்ணிட்டு எனக்கு இந்த ரிப்பன் பார்ல எனக்கு என்ன நினைக்கிறேன்னா நியூவா ஒரு டேப் நான் எடுத்துக்கிறேன். அந்த டேபுக்கு நேம் நான் கொடுக்குறேன். ஓகேவா, அந்த நியூ டேபுக்கு நான் என்ன நேம்னு கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட பேரே கொடுக்குறேன், பி வி அப்படின்னு நான் ஒரு நியூவா ஒரு டேபு கொடுக்குறேன். பி வெங்கட் வி கே. ஓகே,
பி வெங்கட் அப்படிங்கிற ஒரு நேம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுப்போம் அந்த டேபுக்கு. அப்படியே கொடுத்து ஓகே பண்ணுறேன். இப்போ வெங்கட்டுங்கிற நேம்ல உள்ள ஒரு குரூப் நான் கிரியேட் பண்றேன். இந்த குரூப்புக்கு வந்து பிவின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம வேணுங்கிற மாதிரி நம்ம நேம்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த பிவிக்கு நான் என்னென்ன வைக்க போறேன் அப்படின்னா, இந்த அனலைஸ் நம்பர்ஸ் ஆட் பண்றேன். அதே மாதிரி எனக்கு இதுல போயிட்டு நான் மில் டூல் பாத்துல போயிட்டு ஏரியா மில்னா என்ன அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். ஏரியா ரஃபிங், ஆட்டோ ட்ரில் எப்படி நம்ம வைக்கிறது, அதே மாதிரி பிளண்ட் மில்லு, இந்த மாதிரி நிறைய நான் வந்து ஸ்கூல்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து கஸ்டமைஸாக நான் வந்து ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரிப்பன் பாரை கிரியேட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிட்டு போய்க்கலாம். இங்கே போயிட்டீங்க அப்படின்னா எனக்கு இந்த பிவிங்கிற டேப் இருக்கு இல்லையா, பி வெங்கட், இந்த டேப் எனக்கு வந்து டாப்ல வேணும் அப்படின்னா, பாட்டத்தில் வேணும்னாலே நம்ம இதை வந்து அப்படியே டவுன் ஆர கொடுத்தீங்கன்னா பாட்டத்துக்கு வந்துடும். இல்லை டாப்ல வேணும் அப்படின்னா நம்ம டாப்ல வச்சுக்கலாம். எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த நியூ டேபுக்கு நான் ரீநேம் என்னன்னு கொடுக்குறேன் அப்படின்னா வெங்கட். ஓகே, கொடுத்துட்டு நான் இப்போ வந்து இந்த நியூ டேப் எனக்கு எங்க வேணும், டாப்ல வேணும்னா நான் டாப்புக்கு மூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாட்டத்துக்கு வேணும்னா அப்படியே நான் இதை நகர்த்த இந்த வெங்கட்டுங்கிறது அப்படியே கீழே இறங்கிக்கிட்டே வருது பாருங்க. எந்த இடத்துல வைக்கணுமோ நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு மிடில் வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு இப்போ ஓகேன்னு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த ரிப்பன் பார்ல வெங்கட்னு ஒரு டேப் ஒன்று கிரியேட் ஆகிட்டு போகுது. அதுல நான் பிவின்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தேன். அந்த குரூப்ல தான் நான் அனலைஸ் நம்பர், ஏரியா மில், ஆட்டோ டெல்லுங்கிற டூல் பார்த்துலாம் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ எனக்கு அந்த டேப்ல ரிப்பன் பார்லயே ஒன்று ஆட் ஆகிடும். அதுலேருந்து நம்ம வந்து என்ன டூல்ஸ் வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்முக்கு யூசேஜுக்கு தேவைப்படுற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம ரிப்பன் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரிப்பன் பார் இந்த மாதிரி வேணாம், எனக்கு பழைய மாதிரி டிஃபால்ட்டா வேணாலும் ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் த ரிப்பன் பார்ல போயிட்டு ரீசெட் கீழே இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். சேம் அஸ் கீபோர்ட் ஷார்ட்கட், நம்ம கீபோர்டை வச்சு ஒரு டூலை ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அது வந்து கீபோர்ட்ல நான் டைரக்டா கிளிக் பண்ணா வரணும் அப்படின்னா கூட கீபோர்ட்ல வச்சு நம்ம இந்த கஸ்டமைஸ்ல போயிட்டு எனக்கு என்ன டூல், இப்போ ஆல்ட் ஏன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு இல்லையா, ஆல்ட் ஏ அப்படின்னா ஒரு ஃபைலை வந்து ஆட்டோ சேவ் பண்றதுக்கும் பேக்கப் எடுக்கிறதுக்கும் யூஸ் ஆகிடும். இல்ல எனக்கு அந்த ஆல்ட் ஏக்கு வந்து வேற ஏதாவது கொடுக்கலாம் கூட இங்க நம்ம மாத்தி ரீசெட் பண்ணிக்கிட்டு நம்ம ஓகே கொடுத்துக்கலாம். அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ்டா மாஸ்டர் கேம்ல நிறைய நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ரிப்பன் பாரை நான் ரீசெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே ரீசெட் கொடுத்து எஸ் கொடுத்துட்டு திருப்பி ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ அந்த வெங்கட்டுங்கிற ரிப்பன் பார் இருக்காது. இவ்வளவுதாங்க மாஸ்டர் கேம்ல ஒர்க் பண்றது ரொம்ப ஈஸியஸ்ட் வே. இதுக்கு போக போக வரக்கூடிய கிளாஸஸ்ல நம்ம ஒரு டூல் பார்த்துமே எப்படி ஒர்க் ஆகும், ஒரு ஒயர் ஃப்ரேம்னா என்ன, அதுல உள்ள டூல்ஸ்னா என்னங்கிறதையும், ஹோம் டேப்ல உள்ள டூல்ஸ்னா என்ன, சாலிட்ல உள்ளது என்ன, சர்ஃபேஸ் நம்ம பார்க்க வேணாம், சர்ஃபேஸ் நமக்கு வர பெருசா வந்து நம்மளோட ஒர்க்ல வந்து இம்பாக்ட் கொடுக்காது. அதுக்கு பதிலாக நம்ம டிசைனிங் சாஃப்ட்வேர்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சர்ஃபேஸ் நம்ம வந்து ஃபியூச்சர்ல டைம் உண்டா பார்த்துக்கலாம். சாலிட்ஸ்லாம் என்னங்கிறது பார்ப்போம், மாடல் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி யூஸ் பண்றோம், டிராஃப்டிங்னா என்ன, இந்த மாதிரி வரக்கூடிய கிளாஸஸ்ல எல்லாத்தையுமே பார்ப்போம். இது எல்லாத்தையும் தான் கிரியேட் ஜாமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.